தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் கிடைத்திருந்தது. பொது சின்னமா அதை அறிவிச்சிருந்தாங்க. அந்த கொண்டாட்டத்தின் போது சில இடையூறுகள் செய்ததா நீங்க ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தீங்க. அதற்கு பல விமர்சனங்கள் எழுந்ததா ரொம்ப ஆதங்கத்தோட சில வீடியோக்களை போட்டிருந்தீங்க. தாவேக்காவினர் தான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்கல்ல, அங்க என்ன உனக்கு வேலை? அவங்க கொண்டாடிட்டு இருக்கும்போது நீ யாரு இடையூறு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் இதுக்கு சின்னம் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்க பஸ் 2 பஸ் ஆக்சுவலா நின்னுட்டு இருந்தது. சோ 2 பஸ்லயுமே இந்த தாவேக்காவினர் உள்ள ஏறி தாவேக்காவினர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, நீங்களே தாவேக்கா பத்தி பேசுனீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ்ல அவங்க என்ன பேசுவாங்க? நிறைய பேருமே என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன தாவேக்காவுக்கு சின்னம் கொடுத்த உடனே நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க, நீங்க ஒரு சார்பா செயல்படுறீங்களா, 200 ரூபாய் கொத்தடிமையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியா உங்களுடைய ஊடகங்கள்ல வரக்கூடிய நீங்க போடக்கூடிய உங்களோட குரல் எழுப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திமுகவிற்கு அதிகம் தாக்காத வகையிலும் தாவேக்காவையும் மற்ற கட்சிகளையும் அதிகம் தாக்கும் வகையிலும் இருக்கிறத நம்ம கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கோம். இல்ல, தாவேக்காவை குறித்து ஏன் அதிகமான விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிறதுலயே ரொம்ப அபாயகரமான ஒரு கட்சி அப்படின்னா தாவேக்கா தான். நீங்க நான் வேலை செய்யற ஊடகத்தை நீங்க ஒரு ஆளும் கட்சி ஊடகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தந்தி ஊடகத்தை நீங்க ஒரு சங்கி ஊடகம்னு சொல்லுவீங்களா? உங்களால அது சொல்ல முடியாது. வழக்கமா அதையும் தான் முன்னிறுத்திட்டு இருக்காங்க தந்தி. பெண்கள் அப்படின்னாலே தாவேக்காவினருக்கு அரசியல் பேசக்கூடாது, இவங்க வீட்டை விட்டு வெளிவரக்கூடாது. அந்த காலத்துல இருந்தது இல்லையா, சனாதனமா தான் சொன்னேன். வலதுசாரி அப்படின்னா வலதுசாரின்னு அவங்க சொல்லிடணும். நீங்க குடும்பமா சேர்ந்து தாவேக்காவை எதிர்க்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இல்ல, குடும்பமா சேர்ந்து தாவேக்காவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்களை சிரமப்படுத்தாதீங்க. இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திருமதி இசைச்செல்வி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் கிடைத்திருந்தது. பொது சின்னமா அதை அறிவிச்சிருந்தாங்க. அந்த கொண்டாட்டத்தின் போது சில இடையூறுகள் செய்ததா நீங்க ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தீங்க. அதற்கு பல விமர்சனங்கள் எழுந்ததா ரொம்ப ஆதங்கத்தோட சில வீடியோக்களை போட்டிருந்தீங்க. அங்க என்ன நடந்துச்சு, நீங்க எதனால மேம் அந்த ஸ்பாட்ல இருந்து அப்படி ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்றத பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும் மேம். தமிழக வெற்றி கழகம் இதுக்கு சின்னம் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே விசில் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அப்படி விசில் சின்னம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ரகல் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறத நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன பேசினாங்களோ அதை தான் இவங்களுமே பண்ணியிருந்தாங்க. அது என்ன இடம் அப்படின்னா, நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது ஒரு தனி அரங்கமோ இல்லைன்னா பனையூர் அலுவலகமோ கிடையாது. அது ஒரு பொது இடம், ஒரு அரசு பஸ் நிற்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப். ராயப்பேட்டால இருக்கக்கூடிய எல்லோ பெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப், வள்ளுவர் சிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது நான் வழக்கமா போகக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப் தான். அந்த பஸ் ஸ்டாப் நான் போகும்போது அங்க பயங்கரமா கூட்டமா இருந்தாங்க. ஒரே சவுண்ட், ஒரு 100 மீட்டர் தாண்டி வந்துட்டு இருக்கும் போதே சவுண்ட் அதிகமா கேட்டுச்சு. சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்க பஸ் 2 பஸ் ஆக்சுவலா நின்னுட்டு இருந்தது. சோ 2 பஸ்லயுமே இந்த தாவேக்காவினர் உள்ள ஏறி அங்க இருக்கக்கூடிய சீட்ல கண்டிப்பா பயணிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாத்தையும் விசில் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்க சின்னத்தை கொடுக்குறாங்க, ஏதோ கொண்டாடுறாங்க, ஸ்வீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது தவறு கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி அதுக்கு பொது சின்னம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நமக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சி சின்னத்துக்காக, பொது சின்னத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க 8% வாக்கு இருக்கு அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணது.
சோ இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட சின்னம் கொடுக்கல. ஆனா இவங்க விசில் சின்னம் கேட்டாங்களாம், உடனே தேர்தல் ஆணையமும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம். இது வந்து அவங்களோட பர்சனல். சோ அது ஓகே, கொண்டாடக்கூடிய இல்ல ஒரு மேம், ஒரு விஷயம் தான். 11 அது நீங்க ஒரு சின்னங்களை பொது இவங்க தேர்வு செய்து கொடுத்து அதுல ஒரு சின்னமா தான் விசில் சின்னம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குல்ல. விசில் சின்னத்தை இல்ல இவங்க இவங்க கேட்டு வந்து கொடுக்கல. இவங்க வந்து ஒரு 5 சின்னம் கேட்டதா சொன்னாங்க. அதுல வந்து ஆட்டோ கூட இருந்தது. ஏன் அப்படின்னா வேட்டைக்காரன் படத்துல விஜய் வந்து ஆட்டோ ஓட்டுவாருல்ல. சோ அந்த ஆட்டோவுல வந்து வேணும். சோ ஆட்டோ அப்படிங்கிறது ஈஸி ஆக்சசிபிள் வேற. எல்லா இடத்துலயும் ஆட்டோஸ் பார்க்கலாம். அரசியல் வேற அதுல அதிகமா பேசுவாங்க. ஏன்னா விசில் அப்படின்னீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து நிறைய விசில் கொடுப்பாங்க சின்னத்திலேயே. சோ தாவேகாவுக்கு கொடுத்த விசில் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும். சோ அப்படிங்கும்போது ஆட்டோ தான் உங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியுமே இருந்தது. இருந்தாலுமே விஜய் வந்துட்டு எனக்கு விசில் தான் வேணும், அதாவது வி அப்படிங்கறது அவரோட பர்சனல் அப்படின்னு சொல்லப்படுது. நான் பல பேட்டிகள்லாம் எடுத்திருக்கேன். என்கிட்ட தாவிக்கா உள்ள இருந்த நிர்வாகிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, விஜய்க்கு வந்து வி சென்டிமெண்ட் வந்து அதிகமா இருக்கும். பிகாஸ் அவங்களோட ஜோசியர் யாரோ வி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும். விக்கிரவாண்டி மாநாடு, தமிழக வெற்றி கழகம் வி விஜய். சோ அப்படி நம்ம நிறைய சென்டிமெண்ட் வந்து பார்க்கலாம். சோ அந்த ஒரு சென்டிமெண்ட்ல எனக்கு விசில் தான் வேணும். அது இல்லாம பிகில் படத்துல வேற விசில், அது ஒரு சென்டிமெண்ட். விசில் போடு பாட்டு, அதோட தெலுங்கு வெர்ஷனோட நேமே விசில் தான். சோ விசில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாதான் சொல்றாங்க. இவங்க தான் கேட்டு இருந்திருக்காங்க வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆக்சுவலா இது வந்து அறிவிக்கிறதுக்கு ஒரு 45 டேஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து சின்னம் வந்து கொடுக்கப்பட்டுடுச்சு. ஈரோட்ல வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும் போது கூட சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருச்சு, ஆனா நாங்க வந்து விரைவில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சோ அப்பவே சொன்னதுதான். அப்பவே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த ரகளைகள் எல்லாம் அவங்க ஈடுபடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு. அதே தான் அன்னைக்குமே அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடியவங்க நிறைய நடந்து வரும்போதே என்ன பண்ணாங்கன்னா, நிம்மதியா பஸ்ல கூட போக விட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா? அவங்க வந்து அவங்களோட அத வந்து ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சோ போய் பார்க்கும்போது இப்படி நடந்தது. எனக்குமே அங்க வந்து பேசவே முடியாது. நான் வந்து ஒரு ஊடகவியலாளரா என்னோட வேலைய நான் செஞ்சேன். இந்த மாதிரி மக்களுக்கு இடையூறு பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். சோ அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா பல பிரச்சனைகள் எல்லாமே வந்தது. பிரச்சனைகள் இன் தி சென்ஸ் தாவேகாவினர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம நிறைய பார்த்திருந்திருக்கோம். இப்ப நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க. நீங்களே தாவேகா பத்தி பேசுனீங்க அப்படின்னா, உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து என்ன பேசுவாங்க? அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீபெய்டா நிறைய வார்த்தைகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. தாவேகாவுக்கு எதிரா யாரு பேசினாலுமே இந்த மாதிரியான பேட் வேர்ட்ஸ், அதே ஒரு விமனா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள அபியூஸ் பண்ற மாதிரியான வேர்ட்ஸ், அப்புறம் அவங்களோட பர்சனல் லைஃப் எடுத்து பேசுறது, அவங்களோட போட்டோவை எடுத்து மாஃப் பண்ணி போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. நான் பேசினது நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் போட்டாங்க. சோ அதனால என்னோட பர்சனல், என்னோட ஃபேமிலி, என்னோட ஹஸ்பண்ட் யாரு, என்னோட அம்மா யாரு, என்னோட செத்துப்போன ஆயா யாரு அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ரிசர்ச் பண்ணி இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் அவங்க ஸ்கூல் காலேஜ்ல பண்ணியிருந்தா டாப்பர் ஆயிருந்திருப்பாங்க சீரியஸா. அவ்வளவு ரிசர்ச் பண்ணி நிறைய அபியூசிங் வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ், டிஎம்ஸ் ரொம்ப அசிங்கமா அதெல்லாம் என்ன சொல்ல வெளியே சொல்றது தாவேகாவினருக்கு தான் அசிங்கம், எனக்கு கிடையாது. ஏன்னா பேசினது வந்து அவங்க. சோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது தாவேகாவுக்கு சீரியஸா தற்குறி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எதுக்காக சொல்றாங்க? படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு சொல்றது. ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு தற்குறியா இருக்கிறாங்க இந்த தாவேகாவினர். இல்ல தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டும் இதுல ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இதற்கு முன்னாடி திமுக ஆட்சியில இருந்தப்பவும் அதிமுக ஆட்சியில இருந்தப்பவும் அவங்க கட்சியை சீண்டுபவர்கள் மீது இது போன்ற விமர்சனங்கள் அவங்க வைக்கிறது, பெண்களை இழிவா பேசக்கூடிய செயல். இப்போ வந்து அமைச்சர்கள் ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட பெண்கள் குறித்து இழிவா பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு தானே மேம் இருக்கோம். இல்ல இப்போ நீங்க வந்து கேக்குறீங்க, நிறைய பேருமே என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன தாவேகாவுக்கு சின்னம் கொடுத்த உடனே நீங்க வந்து இந்த மாதிரி பேசுறீங்க, நீங்க ஒரு சார்பா செயல்படுறீங்களா, 200 ரூபாய் கொத்தடிமையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா திமுக, அதிமுக, பாஜக இந்த கட்சிகளுக்கு எல்லாம் சின்னம் கொடுக்கும்போது நான் பிறக்கவே இல்லை. இப்பவுமே வந்து திமுக, அதிமுக, பாஜக அந்த கட்சிகள்ல இருந்து நிறைய கலவரங்கள்னு சொல்ல முடியாது, நிறைய பிரச்சனைகள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு இடையூறு நடந்துட்டு தான் இருக்கு. சோ அவங்க செய்யும் போதும் அதுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஊடகவியலாளரா என்னோட கடமை. நான் அதுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். டிஎம்கே கைக்கூலி அப்படின்னு சொல்றதுனால நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கும்போது அவங்களுக்காக நான் வீடியோ போட்டிருந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வேங்கை வயல் இஷ்யூ வரும்போது அவங்களுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்திருக்கேன். இப்போ ரீசெண்டா சுஜித் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பையனை வந்து ட்ரெயின்ல வச்சு வெட்டாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் பேசியிருக்கோம். எல்லாருக்காகவும் பேசியிருக்கோம். இப்ப ஏன் டிவிக்கே அவங்க அப்படின்னா, அந்த இடத்துல நான் போகும்போது ஒரு டிஎம்கே ஆளோ இல்ல ஒரு ஏடிஎம்கே ஆளோ இல்ல ஒரு பாஜகவை சேர்ந்தவங்களோ அங்க வந்து பிரச்சனை பண்ணல.
நியூசன்ஸ்ல அவங்க வந்து ஈடுபடல. நான் போகும்போது தாவேகா தான் அந்த பப்ளிக் நியூசன்ஸ்ல ஈடுபட்டிருந்தாங்க. அதனால நான் தாவேகாவை பத்தி வீடியோ போட்டேன். இல்ல மேம், இப்போ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நிறைய பேசி இருந்தாலும், இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குரல் எழுப்பி இருந்தாலும், தொடர்ச்சியா உங்களுடைய ஊடகங்கள்ல வரக்கூடிய நீங்க போடக்கூடிய உங்களோட குரல் எழுப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து திமுகவிற்கு அதிகம் தாக்காத வகையிலும், தாவேகாவையும் மற்ற கட்சிகளையும் அதிகம் தாக்கும் வகையிலும் இருக்கிறத நம்ம கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ தாவேகாவுக்கு சின்னம் ஒதுக்கும் பொழுது நான் இருந்தேன், அதனால போட்டேன். இந்த மற்ற கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கும் போது நான் இல்ல அப்படின்னா, அதற்கு முன்னாடியும் நீங்க தாவேகா குறித்தும் அதிக விமர்சனங்களை வச்சிருக்கீங்களே, சின்னம் ஒதுக்கும் போது மட்டும் குரல் எழுப்பலையே. இல்ல, தாவேகாவை குறித்து ஏன் அதிகமான விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிறதுலயே ரொம்ப அபாயகரமான ஒரு கட்சி அப்படின்னா தாவேகா தான். ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கான கொள்கை என்ன, அவங்க என்ன ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க இல்ல, அப்படிங்கறத அப்போ தெளிவா நீங்க சொல்லிட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா? இப்போ கண்டினியூஸா நீங்க தாவேகாவை தாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உண்மைதானே? இந்த விஷயத்துக்காக இல்ல, குரல் எழுப்பல. தாவேகாவை இல்ல, ஒரு சின்ன திருத்தம். தாவேகாவை தாக்கல, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நான் வெளிப்படுத்துறேன், விமர்சிக்கிறீங்க. விமர்சனம் செய்யறேன். அது ஏன் அப்படின்னா, இப்போ எல்லா கட்சியில இருந்துமே செய்யறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டு செய்யறாங்க. நான் இடதுசாரி சிந்தனை, நான் வலதுசாரி சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க தான் நான் வந்து ரெண்டுமே இல்ல, நான் வந்து நடுநிலைமை ஆனவன், நான் வந்து திராவிடத்தையும் எடுத்துக்குவேன், தமிழ் தேசியத்தையும் எடுத்துக்குவேன், அதே நான் வந்து வலதுசாரி சிந்தனை எதிர்த்தும் நான் பேச மாட்டேன் அப்படிங்கும் போது நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சோ யாருன்னே தெரியாதவங்க உள்ள வரும்போது ஒரு பயம் வருது, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத. சோ அந்த பயத்தின் வெளிப்பாட அவங்க செய்யக்கூடிய தப்ப நம்ம வந்து விமர்சனம் செய்யறோம். இப்போ உங்களை விமர்சிச்ச அந்த கமெண்ட்டுகளை பார்க்கும் பொழுது வந்து நீங்க ஒரு தனி மனிதரா சாதாரண நபரா இருந்து இது போன்ற வீடியோக்களை போட்டிருந்தா யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து இப்ப ஆளும் கட்சி நடத்தக்கூடிய ஒரு பக்கம் சார்ந்த ஒரு ஊடகத்துல பணிபுரியக்கூடிய நபரா இருக்கிறதுனால நீங்க அவங்களுக்கு ஆதரவா இது போன்ற விஷயங்களை செய்யறீங்க அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய விளக்கமா இருக்கு மேம். இல்ல, ஆளும் கட்சி சார்ந்த ஊடகத்துல நான் வேலை செய்யறேன் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு தவறான பார்வை அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊடகமா இருந்தாலுமே அவங்க இப்போ நீங்க வந்து நான் வந்து பேசியிருக்கேன் அப்படின்னா அதை எடுத்து போட்ட ஊடகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஊடகத்திலயும் பெரும்பான்மையா போட்டிருந்தாங்க. தந்தி டிவில கூட போட்டிருந்தாங்க. நீங்க வந்து நான் வேலை செய்யற ஊடகத்தை நீங்க வந்து ஒரு ஆளும் கட்சி ஊடகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தந்தி ஊடகத்தை நீங்க ஒரு சங்கி ஊடகம்னு சொல்லுவீங்களா? உங்களால அது சொல்ல முடியாது. இல்ல, ஏன்னா அந்த வழக்கமா அளவுக்கு அதையும் அவங்க தான் வந்து வளர்ந்துருக்காங்க. வழக்கமா அதையும் தான் முன்னிறுத்திட்டு இருக்காங்க. தந்தி, நியூஸ் 18, பாலிமர் போன்ற நிறுவனங்களே வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாங்கன்ற விமர்சனம் தொடர்ச்சியா இருக்குதானே மேம்? இல்ல, தந்தி டிவி வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றதே வந்து விசித்திரமா இருக்கு. அப்படின்னா அவங்க வந்து நியூஸ வந்து சரியா ஃபாலோ பண்ணாம இருக்கிறாங்க, சரியான அப்டேட்ல இல்லாம இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நியூஸ் அவங்களுக்கு எதிரா வந்துருச்சுன்னா அதை மட்டுமே பார்த்துட்டு பேசக்கூடாது. இந்த தாவேகாவினரோட மைண்ட் செட்டே என்ன அப்படின்னா, அவங்க எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும், எவ்வளவுதான் விமர்சனங்கள் வச்சிருந்தாலுமே அவங்க மேல அவங்களோட தவற சுட்டி காமிச்சிட்டாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை அவங்களுக்கு கிடையாது. நம்ம வந்து ஏதோ பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள பத்தி நம்ம ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா இத வந்து தப்பு அப்படிங்கறத மத்தவங்க பொதுமக்களுக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. சோ அது அவங்களால முடியல அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னா பர்சனல் அட்டாக், சைக்காலஜிக்கலா அட்டாக் பண்றது, நம்மள வந்து இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ்ல திட்டுறது, இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல போடுறது, 200 ரூபாய் ஊப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்பா நமக்கு முத்திர குத்துறது. இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஊடகவியலாளரா நம்மள வந்து ஒரு சார்பா முத்திர குத்துனாங்க அப்படின்னாலே நமக்கு வந்து சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகும். சோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கலா நம்மள அஃபெக்ட் ஆகுனா நம்ம வந்து அதுக்கப்புறம் அவங்கள பத்தி பேச மாட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க கையில எடுத்துக்கக்கூடிய ஒரு சின்ன ஆயுதம் அப்படின்னு அதை பார்க்கலாம். இப்போ விமர்சிக்கிறது மட்டும் இல்லாம அதற்கும் ஒரு படி மேல போய் அடுத்த வைஷ்ணவி தான் திருமதி இசை அவர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க மேம்? இல்ல, வைஷ்ணவி அப்படின்னா அது வந்து ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து இப்பதான் 20 வயசு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சின்ன வயசுலயே அரசியலுக்கு வந்திருக்கு அப்படின்னா பாராட்டக்கூடியது. சின்ன வயசுல எப்பவும் போல தாவேக்காவுல யாரு இருப்பாங்க, ஆப்வியஸா நமக்கு தெரியும், அண்டர் 18 தான் அதிகமா இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு மெச்சூர் வரும்போது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கொள்கை அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து அது பக்கமா அவங்க போயிருக்காங்க. சோ அதுக்காக இவங்க பயன்படுத்துற ஆயுதம் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களை வந்து அபியூஸ் பண்றதை எடுத்துக்கிறாங்க. இல்ல நம்ம வைஷ்ணவி அப்படின்னு மட்டுமே எடுத்துக்க முடியாது. வைஷ்ணவிக்கு முன்னாடி பத்மபிரியா அந்த அக்காவை வந்து இவங்க அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சேம் கேட்டகரியில. இப்போ இதுக்கு நடுவுலயே வந்துட்டு அஜிதா வந்துட்டு தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண் தான். அவங்க வந்துட்டு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்கும்போது பல வருஷமா உழைச்சவங்க. தாவேக்காவுல உழைச்சது விஜய்க்கே நல்லாவே தெரியும். தூத்துக்குடி அஜிதா அப்படின்னு போட்டா நமக்கு கூகுள்லயே அவங்களோட போட்டோ விஜயோட இருக்கிறது வரும். சோ அவ்வளவு தூரம் உழைச்சவங்களே ஒரு செகண்ட்ல அவங்க வந்து திமுகவோட கைக்கூலி அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள வந்து பேட் வேர்ட்ல அபியூஸ் பண்றாங்க. ஈவன் அவங்க வந்து
தற்கொலைக்கு கூட முயற்சி செஞ்சாங்க. இவங்க வந்து திமுக கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தாவிகாவுக்காக இவ்வளவு நாள் உழைச்சோமே, நம்மளையே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கும்போது மலேசியால போய் ஆடியோ லான்ச்சுக்கு போனவங்க தான் இவங்க தலைவர். இன்னுமே அவங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசல. அந்த இடத்துல வேற ஒரு ஆளு தான் நிறுத்திருக்காங்க. சோ பெண்கள் அப்படின்னாலே தாவிகாவினருக்கு வந்து அரசியல் பேசக்கூடாது, இவங்க வந்து வீட்டை விட்டு வெளிவரக்கூடாது. அந்த காலத்துல இருந்தது இல்லையா சனாதனம், அதான் சொன்னேன். வலதுசாரி அப்படின்னா வலதுசாரின்னு அவங்க சொல்லிடணும். எதுவுமே சொல்லாம நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வரேன், நடுநிலைமையில நிக்கேன்னு சொல்லிக்கிட்டு பெண்களை வந்து பல வருஷம் பின்னாடி கொண்டு போக பாக்குறாங்க. என்ன இந்த பொண்ணு வந்து வெளியே வந்து பேசுது, இந்த பொண்ணு என்ன அரசியல் பேசுது, சோ அதை டம்ப் பண்ணணும் அப்படின்னா கேரக்டர் அசாசினேட் பண்ணணும். சோ அது பண்ணோம்னா பெண்கள் வந்து அடங்கிருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் அவங்க வந்து இந்த வைஷ்ணவி, பத்மபிரியா, அஜிதா இப்போ இந்த கேட்டகரியில இப்போ அடுத்து என்ன பத்தி சொல்றது, சோ இதெல்லாமே பேசுறது எல்லாமே இதுதான். சோ இதை வந்து வைஷ்ணவி மட்டும் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. பெண்கள்னாலே தாவகாவினர் அபியூஸ் பண்ணதான் செய்வாங்க. இப்ப ஒட்டு மொத்தமா திமுக பெண்களுடைய பாதுகாப்புலயும் பெண்களுடைய முன்னேற்றத்திலையும் எந்த அளவுக்கு பங்காற்றாங்க அப்படின்றதுல ஒரு 100 மதிப்பெண்க்கு உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவா இருக்கும் மேம்? இல்ல இப்போ மத்த கட்சிகளோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலா இதை வந்து கம்பேர் பண்றதே சரியா அப்படின்னு தெரியல. ஆனா கம்பேர் பண்ணும்போது ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க செஞ்சாங்க பெண்களுக்காக. தாலிக்கு தங்கம் திட்டத்துல இருந்து நிறைய திட்டங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது வந்து வரவேற்கத்தக்கது. அதுக்கப்புறமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளருமே அங்க இல்ல, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுமே 4 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க, அவங்க எதுவுமே செய்யல. அதுக்கப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வரிசையா அவங்க எடுக்கக்கூடிய எல்லா நலத்திட்டங்களுமே பெண்கள் சார்ந்ததா தான் இருக்கும். அதே விடியல் பயணமா இருந்தாலும் சரி, உரிமை தொகையா இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமா இருந்தாலும் சரி, நாள் முதல்வன் திட்டமா இருந்தாலும் சரி, இப்படி பெண்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. சோ மத்த கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது 100க்கு அவுட் ஆஃப் 90 நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். அந்த 10மே ஏன் நான் கொடுக்கல அப்படின்னா, ஒரு பக்கம் பெண்களுக்கு வந்துட்டு உரிமை தொகையோ இல்ல எல்லாமே நலத்திட்டங்களோ செஞ்சுட்டு வந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து அதுல பாதி காசு வந்து டாஸ்மாக்கு போயிட்டு இருக்கு. சோ அதையுமே கட்டுப்படுத்துறதுக்கு திமுக வந்து முயற்சி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த நம்பிக்கை வந்து மத்த கட்சிகள் ஏதாவது முன்னேற்பாடுகள் முன்னடப்பு செஞ்சிருந்தாங்க, அவங்க வந்து ஒரு படி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அவங்க மேலேயும் நம்பிக்கையை எடுத்து வைக்கலாம். ஆனா அந்த படி அவங்க எடுத்து வைக்கல. இது அதிமுகவா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி. பாஜக வந்து பெண்கள் விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம நல்லா பார்த்திருப்போம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போதும், பில்கிஸ் பானு. சோ அவங்க பெண்களுக்காக என்ன செய்வாங்க அப்படிங்கறதை நம்ம பார்த்திருக்கோம். அதிமுகவே பார்த்திருக்கோம். சொல்லிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகள்லயும் பார்த்திருக்கிறதுனால இதுல வந்து டிஎம்கே வந்து எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. ஆனா இதை நான் சொன்ன உடனே நீங்க வந்து டிஎம்கேக்கு ஃபேவர் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இப்போதைக்கு எந்த கட்சிக்குமே ஃபேவர் இல்லாம எல்லா கட்சியுமே விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேன். இப்போ 10% மட்டும்தான் பெண்களுக்கு விஷயத்துல திமுக மீது மைனஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. இப்போ நீங்க மட்டும் தாவேகாவை தொடர்ச்சியா விமர்சிக்காமல் உங்களுடைய கணவரான ஊடகவியலாளர் திரு ஷேக்வரா அவர்களும் சேர்ந்து தாவேகாவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய பல காணொளிகளை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். சோ நீங்க குடும்பமா சேர்ந்து தாவேகாவை எதிர்க்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அப்படி குடும்பமா சேர்ந்து தாவேகாவை எதிர்க்கிற அளவுக்கு என்ன மேம் வலுவான ரீசன் இருக்கு? இல்ல, குடும்பமா சேர்ந்து தாவேகாவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்களை வந்து சிறுமப்படுத்தாதீங்க. குடும்பமா சேர்ந்து இடதுசாரி சிந்தனையோட வலதுசாரி சிந்தனை, வலதுசாரி கருத்தியல் இருக்கவங்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இதுல தாவேகா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா அவங்க வந்து வலதுசாரி சிந்தனை அப்படின்னு சொல்லாம வலதுசாரி சிந்தனையோட செயல்பட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல குறிப்பா தாவேகாவுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நாங்க கொடுக்கிறோம், தொடர்ந்து மத்த கட்சிகளை விமர்சிக்கிறதை விட தாவேகா வந்து ஒரு படி அதிகமாவே விமர்சனம் செய்கிறோம். இதை நாங்க ஒத்துக்கிறோம். இதை ஏன் செய்யறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே சொன்ன அந்த ரீசன் தான். இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதே ஒரு பயமா தான் இருக்கு. எந்த பக்கமுமே இல்லாம நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இவங்க வந்து கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை அவங்க வந்து இன்னும் பேசல. இல்ல அவங்க வந்து ஆன்லைன் அரசியல் செய்யறாங்க அப்படின்னா ஒரு அறிக்கையாச்சும் விட்டு இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து எக்ஸ்ல, அதாவது ட்விட்டர்ல வந்து ஏதாவது ஒரு பதிவாவது போட்டிருந்திருக்கலாம். அவங்க வந்து எந்த பதிவுமே போடல. இப்போ மோடி அவர்கள் வந்து வருகை தந்திருந்தாங்க. வருகை தரும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவ்வளவு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இங்க வந்து எங்களுக்கு கல்வி நிதி தரல, தமிழ் வளர்ச்சிக்கான நிதி எங்களுக்கு கொடுக்கல, இன்னும் நிவாரண நிதி வந்து எங்களுக்கு எந்த பேலன்ஸ் இருக்கு அது கொடுக்கல, ஆளுநர் வந்து எங்களோட மனுக்கள் எல்லாத்தையுமே முடக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்துக்குமே நீங்க வந்து பதில் சொல்லுங்க, பதில் சொல்லிக்கிட்டு நீங்க பாஜக வந்து மக்களுக்கு என்ன செய்யும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு முதலமைச்சர் அவ்வளவு கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ திமுக
எதிரான ஒரு கட்சி நாங்க தான், மாற்று நாங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, தாவேக்காவும் அந்த இடத்துல இருந்து பேசணும் இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தாவேக்காவுக்கு இருக்கு. ஆனா அவங்க வந்து எந்த ஒரு வார்த்தையுமே அவங்க பேசல அப்படிங்கும்போது, சோ இவங்க ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க? அவங்களோட பிரச்சனையே 1000 இருக்கு. அதுக்காகவே அவங்க பேசல. இப்ப பாஜகவை எதிர்க்கிறதுக்காகவே இவங்க வந்து இவ்ளோ பயப்படுறாங்களே! அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, யாருக்காக என்ன பேச போறாங்க? சோ மக்களுக்காக எப்படி நிக்க போறாங்க? அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கு. சோ அந்த பயம் வந்து அதோட வெளிப்பாடா தான் இப்ப தாவேக்காவ வந்து விமர்சனம் செய்யக்கூடிய அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாருமே. ஒரு பெரிய சர்ச்சைக்கு பின்னாடி அது குறித்த விளக்கத்தை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும்.